தொடருந்து கழிப்பறையிலிருந்து மீட்கப்பட்ட பெண் சிசுவின் சடலம். கத்தி முனையில் கடத்தப்பட்ட நபர் தமிழர் பகுதியில் மாபியாக்களின் அட்டகாசம். வெளியேறுகிறார் மஹிந்த. நாமல் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. மயிலிட்டி துறைமுகத்துக்கு ஸ்ரீதரன் எம்பி கண்காணிப்பு விஜயம். யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலாவுக்கு வந்த பிக்கு சடலமாக மீட்பு. தரம் 5 புலமை பரிசு பரீட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. யாழில் வாழ்வெட்டு தாக்குதல் நடத்திய மர்ம கும்பல், ஒருவர் படுகாயம். யாழ் செம்மணி மயானத்துக்கு அருகாமையில் விபத்தில் சிக்கிய நபர் உயிரிழப்பு. பிரித்தானியாவுக்கு புலம்பெயர காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல். யாழ் உள்ளிட்ட சில பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தொடருந்து கழிப்பறையிலிருந்து பெண் சிசு ஒன்றின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த சிசுவின் வயது சுமார் 3 நாட்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சிசுவின் சடலம் நேற்று மாளிகாவத்தை தொடருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தொடருந்து எண் 8346 3ஆம் வகுப்பு பெட்டியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று காலை புத்தளத்திலிருந்து கல்கிசைக்கு வந்த தொடருந்து எண் 8346 பயணத்தை முடித்து மாளிகாவத்தை தொடருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. தொடருந்தை சுத்தம் செய்ய சென்ற தொழிலாளர்கள் குழு 3ஆம் வகுப்பு பெட்டியிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுவதை கவனித்து சோதனை செய்தபோது கழிப்பறையில் ஒரு பையில் சுற்றப்பட்டிருந்த பெண் சிசுவின் சடலத்தை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். தொழிலாளர்கள் உடனடியாக தெமட்டகுட காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். காவல்துறையினர் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டதில் சிசுவின் வயது 3 நாட்கள் என்றும் தொப்புள் கொடியை ஒரு பகுதி இன்னும் இருப்பதாகவும் இதனால் இந்த பிரசவம் வைத்தியசாலையில் இடம்பெறவில்லை என்றும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். சிசு வைக்கப்பட்டிருந்த பை டியூட்டி ஃப்ரீ பை என காவல்துறையால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. பையில் உள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்து அது துபாயைச் சேர்ந்தது என்பதை காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. அழுத்கம நீதவான் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து சிசுவின் உடலையும் தொடருந்து பெட்டியையும் ஆய்வு செய்திருந்தார். மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணைக்காக சென்று மீண்டும் தனியார் பேருந்தில் வீடு திரும்பிய நபர் ஒருவரை மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி கட்டாஸ்பத்திரி பகுதியில் வைத்து கூறிய ஆயுதங்களுடன் கடத்திச் சென்ற சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கடத்தல் சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் நேற்று மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை ஒன்றுக்காக முன்னிலையாகிய நிலையில் வழக்கு விசாரணை முடிவடைந்து மாலை மன்னாரில் இருந்து தலைமன்னார் நோக்கி தனியார் பேருந்தில் பயணித்துள்ளார். இதன்பொழுது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி காட்டாஸ்பத்திரி பகுதியில் குறித்த பேருந்தை வழிமறித்த ஒரு குழுவினர் பேருந்தில் ஏறி கூறிய ஆயுதங்களால் பயணியை அச்சுறுத்தி குறித்த நபரை தாக்கி பேருந்திலிருந்து இறக்கி மோட்டார் சைக்கிளில் கத்திமுனையில் கடத்தி சென்றுள்ளனர். பின் குறித்த நபரை நடுக்குடா பகுதியில் வைத்து அவர்கள் வீசிவிட்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்டாஸ்பத்திரி கிராமத்தில் நீண்ட காலமாக போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்ற குழுவினரை குறித்த நபரை கடத்தியதாகவும் கடத்தியதற்கான காரணமவையும் வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்டாஸ்பத்திரி கிராமத்தில் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போதிலும் பேசாலை காவல்துறை அசமந்த போக்குடன் நடந்து கொள்வதாக பிரதேச மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போது வசித்து வரும் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக அவரின் மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வ இல்லத்தில் வலுக்கட்டாயமாக தங்கவில்லை என்றும் அரசியலமைப்பின் கீழ் வழங்கப்பட்ட உரிமையின்படியே தங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறியதும் மஹிந்த ராஜபக்ஷ குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தை காலி செய்ய தயாராக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி சில தீவிர முடிவுகளை எடுக்க வேண்டியிருப்பதால் அவர் பதவியை விட்டு வெளியேறிய பின்னர் பல்வேறு ஆபத்துக்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். எனவே அவர்களுக்கு சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயற்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர் இது தற்போதைய ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கும் பொருந்தும் என்றும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை தற்போதைய ஜனாதிபதி பாதாள உலகத்தை அடக்குவதற்கு பாடுபட்டாலும் அவர் பதவியை விட்டு வெளியேறிய பின் பாதாள உலகத்திலிருந்து ஏற்படக்கூடிய எதிர்ப்பை எவ்வாறு எதிர்கொள்வார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். இதன்படி ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் ஆயுட் பாதுகாப்பை இதுவரை அரசியலமைப்பு உறுதி செய்துள்ளதாகவும் இது அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்களின் பதவி காலத்தில் முடிவெடுப்பதை எளிதாக்குகிறது என்றும் நாமல் ராஜபக்ஷ இதன்போது மேலும் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மயிலிட்டி துறைமுகத்துக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த விஜயத்தை அவர் நேற்று மேற்கொண்டார். இதன்பொழுது மயிலிட்டி துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ள இடப்பற்றாக்குறை இந்திய கடற்றொழிலாளர்களின் 140க்கும் மேற்பட்ட படகுகள் குறித்த துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள இடநெருக்கடி எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் அவர் ஆராய்ந்துள்ளார்.
குறிப்பாக உள்ளூர் கடற்றொழிலாளர்கள் தங்களுடைய படகுகளை கரையில் கட்டி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதோடு இடப்பற்றாக்குறை காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சுட்டிக்காட்டினர். மயிலட்டி துறைமுகம் என்பது இலங்கையின் துறைமுகங்களில் மிக பெரும் துறைமுகமாகும். யுத்தத்துக்கு முன்னர் இந்த துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கும் மீன்கள் தேசிய பொருளாதார மீன் உற்பத்தியில் 2/3 ஒரு பங்கை வகிக்கிறது. ஆனால் அந்நிலைமை தற்போது மாறி கடற்றொழிலாளர்கள் பாதிக்கப்படும் செயற்பாடு நடைபெறுகிறது. 1990ஆம் ஆண்டுக்கு முன்னர் இந்த துறைமுகம் தேசிய பொருளாதார உற்பத்தியில் அளப்பெரிய பங்கினை ஆற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு ஒரு மாற்றுத் தீர்வினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்றை முன்வைத்து பேச உள்ளதாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலாவுக்கு வந்த பிக்கு ஒருவர் உறக்கத்துக்கு சென்ற நிலையில் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பதுளை வீதி பசர பகுதியைச் சேர்ந்த வனபதுளை சரணகர தேரர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டு யாழ்ப்பாணம் வந்திருந்தார். பின்னர் நேற்று முன்தினம் சில இடங்களை சுற்றி பார்த்த பின்னர் நாகவிகாரைக்கு சென்று அங்கு இரவு உறக்கத்துக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று அவர் சடலமாக மீட்கப்பட்டதோடு சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டிருந்தார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நள்ளிரவு முதல் தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பான அனைத்து பயிற்சி வகுப்புகள், வினாத்தாள் விநியோகம், கருத்தரங்குகள், விரிவுரைகள் மற்றும் பட்டறைகள் நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி இடம்பெறும் தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை காரணமாக மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புலமைப்பரிசில் பரீட்சை முடிவடையும் வரை பரீட்சை தொடர்பான அனைத்து பயிற்சி வகுப்புகள், வினாத்தாள் விநியோகம், கருத்தரங்குகள், விரிவுரைகள் மற்றும் பட்டறைகள் தடை செய்யப்படும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் 2787 தேர்வு மையங்களில் பரீட்சையை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மயானத்துக்கு அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமுற்ற நபர் உயிரிழந்தார். மீசாலை கிழக்கு மீசாலை பகுதியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணசாமி லிங்கேஸ்வரன் வயது 62 என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார். இவர் கடந்த 28ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு வந்து கொண்டிருந்தார். இதன்போது செம்மணி மயானத்துக்கு அருகாமையில் வீதியால் சென்ற துவிச்சக்கர வண்டியை முந்துவதற்கு முயற்சித்த போது துவிச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகினார். இந்நிலையில் படுகாயமுற்ற இருவரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். துவிச்சக்கர வண்டியில் சென்றவர் சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பியுள்ளார். இருப்பினும் குறித்த நபர் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு உயிரிழந்தார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சபாபதி பிள்ளை வீதியில் நேற்று வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த வாழ்வெட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமுற்ற நிலையில் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் தனியாக சென்ற ஒருவர் மீது முச்சக்கர வண்டியில் வந்த மூவரடங்கிய குழுவினர் வாழ்வெட்டு தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர். இந்நிலையில் படுகாயமடைந்த நபர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா அந்நாட்டின் குடியேற்ற சட்டங்களில் பாரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. குடியேறுவோரின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் விதமான குறித்த திட்டம் கொண்டுவரப்பட்டதாக பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் பிரித்தானியாவில் குடியுரிமை பெற தேவையான கால அவகாசம் 5 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாக இரட்டிப்பு செய்துள்ளது. அத்துடன் பிரித்தானியாவில் குடியேற ஆங்கில மொழி தகமை மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த மாற்றங்களை குடியுரிமை பெற விரும்பும் வெளிநாட்டு குடிமக்களுக்கு சவாலாக மாறலாம் என்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். வடக்கு வடமத்திய ஊவா, கிழக்கு மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று பிற்பகல் 1 மணியில் இருந்து அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் இந்த பகுதிகளில் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திணைக்களம் பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது.